அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 5 பகுதி 3. எக்ஸாக்ட்லி, இப்படி ஒரு தீர்ப்பை முன்மொழிந்தால் அது மரண விசாரணையின் போது சிறப்பாக பொருந்தும்னு நினைக்கிறேன். ஐ சி என்றாள் ஜோனா. அவள் சொன்ன விதத்தில் என்னவோ இருக்க அது கிரிப்டை பின்வருமாறு சொல்ல செய்தது. அற்புதமா பொருந்தும் என்றார் அவர் கோபமாய். பிறகு கேட்டார், நீங்க இதை ஏத்துக்கலையா மிஸ் பர்டன்? ஓ எஸ், நான் ஏத்துக்கிறேன் என்றாள் ஜோனா. உங்க நிலைமையில நான் இருந்தா நீங்க பண்ணும் இதையே தான் நானும் செய்வேன். ஜோனாவை சந்தேகமாய் பார்த்த ஓவன் பிறகு மெதுவாய் தெருவுக்குள் இறங்கி நடந்து போனார். நானும் ஜோனாவும் வீட்டுக்குள் சென்றோம். முன்கதவு திறந்திருந்தபடியால் அழைப்பு மணியை அடிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. அதிலும் உள்ளே இருந்து ஒலித்த எல்சி ஹாலண்டின் குரல் எங்களுக்கு ஸ்பஷ்டமாய் கேட்டபோது கதவை தட்டும் அவசியமும் தேவைப்படவில்லை. ஹாலில் வந்து நின்றோம். ஒரு சேரில் சுருட்டிய மூட்டையாய் தன்னை திணித்து கொண்டு முழுதும் நெருங்கி போயிருந்த மிஸ்டர் சிமிங்டனுடன் அவள் பேசிக்கொண்டிருந்தாள். சொல்றத கொஞ்சம் கேளுங்க மிஸ்டர் சிமிங்டன், நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்க சாப்பிடல. அள்ளி அள்ளி நீங்க சாப்பிட்டிருக்கணும். நான் சொல்ல வரல. ஆனா நீங்க ஒரு வில்லல் கூட சாப்பிடலன்னா நேற்று ராத்திரியும் நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல. அடிச்சிருக்கும் புயல்ல நீங்க உளுத்து போயிருக்கீங்க. தாங்க சக்தி வேணாமா? இல்லைன்னா மயங்கி கியங்கி விழுந்துட்டா என்ன செய்வது? கிளம்புவதற்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டு போனது இது. ஜீவனற்ற குரலில் சிமிங்டன் சொன்னார், நீங்க ரொம்ப கனிவானங்க மிஸ் ஹாலண்ட். ஆனா முதல்ல இந்த நல்ல டீ தேநீரை அவர் கையில் வைத்து திணித்தாள் அவள். என்னை கேட்டால் பாவப்பட்ட அந்த மனிதருக்கு விஸ்கியும் சோடாவும் நான் தந்திருப்பேன். அவருக்கு இவைதான் தேவை என்பது போல தோன்றியது. ஆயினும் டீயை ஏற்றுக்கொண்டார். அப்படியே நிமிர்ந்து மிஸ் எல்சியை பார்த்தார். நீங்க செய்துக்கிட்டு இருக்கிற அனைத்துக்கும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நீங்க அற்புதமா நடந்துக்கிறீங்க. அப்பெண் வெட்கப்பட்டாள். திருப்தி அடைந்தவளாய் தோன்றினாள். இப்படி நீங்க சொல்வதே போதும் மிஸ்டர் சிமிங்டன். என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதையெல்லாம் நான் பண்ணித்தர நீங்க அனுமதிக்கணும். குழந்தைகளை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். குமரி இருந்த வேலைக்காரனையும் நான் அமைதியாக்கிட்டேன். மேற்கொண்டு நான் ஏதாவது பண்ணணும்னா கடிதம் எழுதுவது, குறிப்புகள் பதிவது சொல்லுங்க, தயங்காம. நீங்க ரொம்ப கனிவான பெண்மணி என்றார் அவர் மறுபடியும். திரும்பும்போது எங்களை கவனித்துவிட்ட எல்சி ஹாலுக்கு வேகமாய் வந்தாள். முணுமுணுப்பான குரலில் மெதுவாய் கேட்டார், என்ன ஒரு கொடுமை நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவளை நான் இப்போது பார்த்தபோது மிகவும் நல்ல பெண்மணியாய் தோன்றினாள் எல்சி. கனிவு, பாரத்தை தாங்கும் திறன், எமர்ஜென்சியில் கடும் நிலைமையை சமாளிக்கும் சாதுர்த்தியம். அவளுடைய அகண்ட நீல நயனங்கள் அவற்றின் விளிம்பு நெடுக்கிலும் பிங்க் நிறமாகி இருந்தன. அழுத்தியிருக்கிறாள். தனது முதலாளி அம்மாவின் மீது அவள் வைத்திருந்த நல்ல மதிப்பினை இது காட்டியது. உங்க கூட ஒரு நிமிஷம் பேசலாமா என்றாள் ஜோனா. மிஸ்டர் சிமிங்டனுக்கு தொந்தரவு தர நாங்கள் விரும்பல. விளங்கி கொண்டவராய் தலையசைத்த எல்சி ஹாலின் மறுபக்கத்தில் இருந்த டைனிங் பகுதிக்கு எங்களை அழைத்து போனாள். அவருக்கு இது தாள முடியாத கொடுமை என்றாள் அவள். அப்படி ஒரு ஷாக்கு. இப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்துப்பாங்களா? அவங்க கொஞ்ச நாளாவே விளங்கிக்க முடியாம இருந்தாங்க என்பதை இப்ப என்னால் உணர முடியுது. தாள முடியாத நரம்பதிர்வு, அழுகை. அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் கிரிப்ட் இப்போவும் சொல்வார். ஆனாலும் கூட இதுக்கெல்லாம் அவங்களோட ஆரோக்கிய கோளாறுன்னு காரணம்னு நான் நம்பினேன். பட்டுன்னு பேசுவாங்க, எரிச்சலாயிடுவாங்க. சில சமயங்களில் அவங்களை அப்படி எடுத்துப்பதுன்னு தெரியாம நான் அல்லாடி போயிடுவேன். நாங்கள் எதுக்கு இப்போ வந்திருக்கோம்னா என்று விஷயத்துக்குள் போனாள் ஜோனா. சில நாட்களுக்கு மேகனாவை எங்களுடன் வச்சுக்கலாம்னு கேட்க வந்தோம்.
அதாவது இதுக்கு அவ சம்மதிச்சா. எல்சி ஆச்சரியப்பட்டவளாய் தோன்றினாள். மேகன் என்றாள் சந்தேகமாய். எனக்கு நிச்சயப்படுத்தி சொல்ல முடியலையே. அதாவது நீங்கள் எப்பவும் கனிவாக தான் இருக்கீங்க, ஆனால் அவள் ஒரு விளங்கிக்க முடியாத படைப்பாச்சே. அவள் என்ன பேசுவா என்ன பண்ணுவான்னு ஒருத்தராலும் சொல்ல முடியாது. ஜோனா நிச்சயமற்று சொன்னாள். ஒருவேளை இது உங்களுக்கு உபகாரமாக இருக்குமோன்னு நாங்கள் நினச்சோம். ஓ வெல், நிச்சயமா உதவியாக தான் இருக்கும். நான் கவனிக்க அந்த 2 பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள சமயக்காரன் பார்த்துக்கிறான். இன்னொரு பக்கம் மிஸ்டர் சிமிங்டன் இருக்கார். இப்போ அவரை எத்தனை முடியுமோ அத்தனை அளவுக்கு கவனிச்சிக்க வேண்டியிருக்கு. இதை தவிர ஏகப்பட்ட சமாச்சாரங்கள். மேகனை கவனிக்க எனக்கு நேரமே அமையல. வீட்டு மாடியில் இருக்கும் பழைய அறையில் அவள் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டே இருந்தும் விலகிடணும்னு அவன் நினைப்பதை போல தோணுது. உங்களுக்கு அவ என்ன சொல்லுவான்னு? ஜோனா தன்னை சற்றென்று திரும்பி பார்த்தாள். நான் விரைவாய் அங்கிருந்து அகன்றி படிக்கட்டில் இருந்த வீட்டின் மாடியில் அந்த பழைய அறையிலிருந்து நான் கதவை திறந்து உள்ளே போனேன். கீழே பின்னால் இருந்த தோட்டத்தை பார்த்தாற் போலிருந்த அறையின் திரை சீலைகள் இழுத்து விடப்பட்டிருந்தது. ஆனால் சாலையை பார்த்திருந்த அவ்வறையின் சீலைகள் இழுத்து மூடப்பட்டிருந்தன. இருண்ட அறையின் மங்கிய வெளிச்சத்தில் நான் மேகனை பார்த்தேன். ஒரு தலையணையை தன்னோடு இறுக்கிக் கொண்டு எதிர் மூலையின் சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள். ஆபத்தான ஒரு விலங்கு பதுங்கிக் கொண்டிருப்பதைப் போல் எனக்கு நினைவூட்டினாள் அவள். கிளியால் அறையப்பட்டவருக்கு சிறந்த உதாரணமாய் அவள் தோன்றினாள். மேகன், நான் சொன்னேன். நான் முன்னால் சென்றேன். பயந்து போன ஒரு விலங்குக்கு ஆதரவாய் ஒருவர் அமைத்து கொள்ளும் குரலினை நான் அப்பொழுது என்னையும் அறியாமல் கடைபிடித்தேன். அப்பொழுது கையில் ஒரு கேரட்டையோ பிஸ்கெட்டையோ நான் பிடித்திருக்காதது ஒன்றுதான் குறை. என்னை பார்த்து அவள் முறைத்தாள். ஆனால் நகரவில்லை. அவளுடைய முகபாவங்களும் மாற்றம் கொள்ளவில்லை. மேகன் என்றேன் நான் மீண்டும். நீ எங்க கூட வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்க விரும்புறியான்னு கேட்பதற்காக நானும் ஜோனாவும் இப்போ வந்திருக்கோம். அந்தி பொழுது போன்ற மங்கிய வெளிச்சத்துக்குள்ளிருந்து அவளுடைய குரல் தண்ணீருக்குள்ளிருந்து பேசும் ஒருவருடைய குரலைப் போல் வந்தது. உங்க கூட தங்கவா? உங்க வீட்லையா? எஸ். அதாவது என்னை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட போறீங்களா? அப்படியா சொல்றீங்க? எஸ் மை டியர். திடீரென்று அவள் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கினாள். அதை பார்க்கவே பயமாயிருந்தது. நெஞ்சை பிசைந்தது. ஓ, என்னை தூக்கிட்டு போயிடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் செய்யுங்க. இங்கே இருப்பது நரக வேதனையாக இருக்கு. முகத்தில் அறையப்பட்டவளைப் போல இங்கு சில நொடிகள் நிறுத்தினாள். மலங்க மலங்க விழித்தபடி பின்தொடர்ந்தாள். என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இங்கே இருப்பது ஒரு நரக வேதனை. இது ஒரு நரகமே, நயவஞ்சக கூட்டம். நான் அவள் அருகில் சென்றேன். மலமளவென்று அவள் விரல்கள் என் கோட்டினை கவ்விக்கொண்டன. நான் ஒரு கோழை. நான் எப்படியாப்பட்ட ஒரு கோழைன்னு இதுவரைக்கும் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு. இட்ஸ் ஆல் ரைட்மா. நான் சொன்னேனே, நடந்திருக்கும் சம்பவம் அடிவரை உழுக்கக்கூடிய சம்பவம்தான். வா என் கூட. நாம் உடனே கிளம்பிட முடியுமா? ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம? வெல், நீ சில சமாச்சாரங்களை எடுத்துக்கிட்டு வர வேண்டியிருக்கும். என்ன அவை? ஏன்? மை டியர் கேர்ள் என்ற நான், உனக்கு எங்களால் படுக்கை தர முடியும், சாப்பாடு போட முடியும், துணிமணி கூட ஏற்பாடு பண்ண முடியும். ஆனால் என்னுடைய டூத் ப்ரஷ்ஷை நான் உனக்கு தர முடியாதே என்றேன். அவள் மிக நுண்ணிய சிறிதான சத்தற்ற சிரிப்பை உதிர்த்தாள். ஐ சி, விளங்குது. இன்னைக்கு நான் ரொம்ப முட்டாளாக நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. நான் போய் தேவையானவற்றை பேக் செய்கிறேன். நீங்கள் போயிட மாட்டீங்கல்ல? வெயிட் பண்ணுவீங்கல்ல? நான் கீழே இருப்பேன். நன்றி, ரொம்ப நன்றி. நான் குழப்பியபடி நடந்துக்கிட்டதுக்கு சாரி. ஆனால் பாருங்க, ஒருத்தருடைய தாயார் மரணம் அடைவதை போன்றதொரு கொடுமை வேற இருக்காது. எனக்கு தெரியும், நான் சொன்னேன். நான் அவளுடைய தோளில் நட்பாய் ஒரு தட்டு தட்டிய போது அவள் நன்றி பெருக்கோடு ஒரு பார்வையை என் மீது வீசினாள்.
அங்கிருந்து ஓர் அறைக்குள் விரைந்து விட்டாள். நான் கீழே போனேன். நான் மேகனை பார்த்தேன் என்றேன் நான். அவ வரா? ஓ, இந்த நிலைமையில இது ஒரு நல்ல செய்தி, ஆச்சரியமானாள் எல்சி. தனக்குள்ளேயே புதைந்து போவதிலிருந்து அவ விடுபடுவா. அவ ஒரு வகையான நரம்பு அதிர்வு பேர்வழி தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அவ மற்ற அனைத்து விஷயங்களையும் மண்டையில நான் போட்டுக்கிட்டு திண்டாடும்போது இவளையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய நிவாரணம். ரொம்ப நன்றிம்மா மிஸ் பர்டன். அவ ஒரு இடைஞ்சலா இருக்க மாட்டான்னு நம்புறேன். ஓ, டெலிஃபோன் அடிக்குது, நான் தான் போய் பேசணும். மிஸ்டர் சிமிங்டன் இன்னும் நார்மல் ஆகலை. அவள் அறையை விட்டு வேகமாக போனாள். ஜோனா சொன்னாள், நிர்வகிப்பது போல நம்பர் 1 தேவதை. அதென்ன கீழ்த்தரமான சுவையில சொல்ற நீ என்று சுட்டி காட்டினேன் நான். அவன் நல்ல பொண்ணு, கனிவானவ, அப்கோர்ஸ் திறமையானவ, ரொம்பவுமே. அது அவளுக்கே கூட தெரியும். தப்பர்த்தத்தில் பேசுகிற நீ ஜோனா. என்ன சொல்ல வர நீ? ஏன் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வேலை பண்ணக்கூடாதுன்றியா? எக்ஸாக்ட்லி. தங்கள் வேலைகளில் தாங்களே மிகவும் மகிழ்ந்து போகும் ஆட்களை கண்டால் என்னால் தாங்கிக்கவே முடியாது என்றாள் ஜோனா. அது என்னை அப்படி கடுப்பாக்கிவிடும். மேகனை நீ எப்படி கண்டுபிடிச்ச? இருட்டறையில் தன்னை போட்டு அவ புதைச்சிக்கிட்டு இருந்தா நிலையில. பரிதாபமான குழந்தை. அவ கூட வர சம்மதிச்சாளா? துள்ளி குதிச்சிட்டா. உடனே கிளம்ப. தொடர்ச்சியா ஒலித்த கனமான காலடிகள் மேகன் சூட்கேஸுடன் படியிறங்கி வருவதை சொல்லின. நான் வெளியே போய் பெட்டியை வாங்கி கொண்டேன். ஜொன்னா என் பின்னாலேயே துரிதமாய் வந்து அவசரமாய் சொன்னாள், கமான், நான் ஏற்கனவே நல்ல கமகம டீயை 2 முறை நிராகரிச்சிட்டேன். நாங்கள் வெளியேறி காரை அடைந்தோம். உள்ளே ஏறு, நான் மேகனிடம் சொன்னேன். அவள் உள்ளே ஏறினாள். நான் தொடர்ந்து ஏறினேன். ஜோனா காரை கிளப்ப நாங்கள் பிரயாணமானோம். லிட்டில் பர்ஸ் சென்றடைந்த நாங்கள் வரவேற்பறைக்கு போனோம். மேகன் ஒரு இருக்கையில் உட்கார்ந்து வெடியென அழ ஆரம்பித்தாள். ஒரு குழந்தையைப் போல அவள் சப்தமாய் அழுதாள். இதற்கு ஒரு தீர்வு தேடி நான் அறையை விட்டு வந்தேன். ஜோனா நின்று கொண்டிருந்தாள். என்ன செய்வதென்று தெரியாமல் என்று நினைக்கிறேன். தற்சமயம் தொண்டை அடைத்த நிலையில், இப்படி நான் நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சுக்குங்க என்றாள் மேகன். முட்டாள்தனமா பண்றேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்றாள் ஜோனா கனிவாய். இந்தா இன்னொரு கைக்குட்டை. சரியான பொருளை தான் என் சகோதரி கொடுத்திருக்கிறாள் என எண்ணிய நான் மீண்டும் அறைக்குள் வந்தேன். கையில் ஒரு கோப்பையோடு. என்னது இது? மதுரசம். அப்படியா? உண்மையா? மேகன் கண்ணீர் சட்டென்று நின்று போனது. நான் இதுவரை மதுரசம் குடித்தது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் நேரிடும் என்றேன் நான். அவளுக்கு கொடுக்கப்பட்டதை கொஞ்சமாய் சப்பினாள் அவள். பிறகு பிரகாசமான ஒரு சிரிப்பு அவளது முகத்தில் டாலடித்தது. ஒரே மடக்கில் கோப்பையை அவள் வறட்சியாக்கினாள். இட் இஸ் லவ்லி என்றாள் அவள். இன்னொரு கோப்பை கிடைக்குமா? நோ என்றேன் நான். ஏன் கூடாது? இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கே தெரிய வரும். ஓ. மேகன் அவளது கவனத்தை ஜோனா பக்கமாய் திருப்பினாள். இப்படி கத்தி கதற நான் உணர்ச்சிவயப்பட்டதற்கு ப்ளீஸ் என்னை நீங்கள் மன்னிக்கணும். ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியல. இங்கே இருப்பதில் நான் கொள்ளை சந்தோஷம் அடையும் போது அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது. அது பரவாயில்ல என்றாள் ஜோனா. உன்னை இங்கே இருக்க வெப்பத்தில் எங்களுக்கு சந்தோஷம். நிஜமான சந்தோஷமா? அது இருக்க முடியாது. எஸ், உங்கள் பக்கத்திலிருந்து காட்டப்படும் கனிவு இது. ஆனாலும் மிக்க நன்றி. நன்றின்லாம் சொல்லாத என்றாள் ஜோனா. அது என்னை தர்ம சங்கடமாக்கும். உன்னை இங்கே வச்சிருப்பதில் எங்களுக்கு சந்தோஷம்னு நான் சொன்னது சர்வ நிஜம். நானும் செரியும் பேசி முடிவெடுத்தது இது. 2 பேரும் ஒரே முடிவை ஒன்னா சொன்னோம். ஆனால் இப்போ என்ற நான் பல ருசிகரமான விஷயங்களை பேசி என்ஜாய் பண்ண போகிறோம். இலக்கியம், கொனீரியல், ரீகன், ஷேக்ஸ்பியர் என ஆரம்பித்தேன். மேகனின் முகம் பிரகாசமானது. துள்ளி எழுந்தவளானாள். அவள் உரையாடலில் குஷியாய் அதிகம் பேசியது அவள்தான். நான் கேட்டேன், எப்படி இருக்கு மதுரசம்? நல்லாவே, தேங்க்யூ. மயக்கமே இல்லையா? 2. ஜோனா தெரியல.
"ம், இன்னும் ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை எல்லாம் உங்க கூட பேசணும் போல இருக்கேன் நான்." "அற்புதம்" என்றேன் நான். "இனி நீ எங்களுடைய வாடிக்கையான மதுரச கூட்டாளி. அதாவது இது உன்னுடைய முதல் மதுரசம் அனுபவமாய் இருக்கும் பட்சத்தில்." "ஓ, இது முதல் தடவையே." "தலை சுற்றாத குணாதிசயம். வாவ், ஒரு பெரிய சொத்தாகும்" என்றேன் நான். ஜோனா மேகனை அழைத்து கொண்டு மாடிக்கு போனாள். பேட்ரிச் உள்ளே வந்தாள். அவள் அசதியாய் இருந்தாள். லஞ்சுக்கு 2 கப் கஸ்டர்கள் செய்திருப்பதாய் சொன்னாள் அவள். அதை என்ன செய்யலாம் என்று கேட்டாள்.